ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சே ஹை டு ஒர்க். எங்கே கிளம்பியிருக்கேன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கொரோனா கழித்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போகிறோம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூர், கர்நாடகா ரெண்டுமே சொல்ல முடியாது. இன் பிட்வீனில் நிறைய பேருக்கு இந்த பிளேஸ் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. கோலார் கோல்ட் ஃபீல்டு, அதாவது கேஜிஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நானும் என் பையன் மட்டும் தான் போகிறோம். அவளுக்கு அங்கே கொஞ்சம் ஹில்ஸ் பிளேஸ் இருக்கனால பொண்ணுக்கு அது ஒத்துக்காது. ஸோ அதனால் அவள் வரல. ஸோ நாங்கள் இந்த கொரோனா டைமில் ரொம்ப சேஃபாக தான் ட்ராவல் பண்ணுறோம். காரில் தான் போகிறோம். ஸோ போகும்போது நாங்கள் ட்ராவலிங் டைமு எப்படிலாம் எந்தெந்த வழியெல்லாம் ட்ராவல் பண்ணுறோம், நாங்கள் மேலே ஹில்ஸுக்கு போகும்போது என்னெல்லாம் கல்டிவேட் பண்ணுறாங்க, சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க போகலாம். இதுதான் எங்களோட லக்கேஜ். இது ஒரு சின்ன ட்ராலியில் அவன் ட்ரெஸ்ஸும் என் ட்ரெஸ்ஸும் இருக்குது. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்கப் கிட்ஸ் இருக்குது. அவ்வளோதான். ஸோ ட்ராவலிங்க்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. அண்டு ஒரு கட்டைப்பையில் பெட்ஷீட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம போகிற இடத்துல பெட்ஷீட் இருக்கும். நான் எப்போவுமே அந்த பழக்கம் இருக்குது. எங்கே வெளியே போனோன்னா ஒரு 2 பெட்ஷீட் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கேஜிஎஃப் போகிறதுக்கு. இப்போ டைம் என்ன பண்ணால் 11:20 ஆகிடுச்சு. என் மச்சினை தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ சேஃபாக பயம் இல்லாமல் போகலாம். நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 8 ஹவர்ஸ் ஆகும். ஸோ நான் மேலே எல்லாம் ஏறும் போது ஒவ்வொரு ஊரெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன். என் கூட ட்ராவல் பண்ண போகிறது யாருன்னா சந்தியா. இது சின்ன நாத்தனார். அதுக்கப்புறமா எங்கள் பெரிய நாத்தனார். இதுக்கும் மேலே ஒரு பெரிய நாத்தனார் தான் நம்ம பார்க்க போகிறோம். போய் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருப்பாங்க. போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிவிட்டு செட்டிநாடு உணவகம் வந்திருக்கோம். ஸோ இங்கே சாப்பிட்டு இன்னும் ஒரு 6 to 3 hours கிட்டே இருக்கும் ட்ராவலிங் ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ போய் சாப்பிட போகலாம். ஓகே, சின்ன ஒரு ஆம்பியன்ஸ் தான், ரொம்ப பிரம்மாண்டமான இல்லை. ஸோ நல்லா இருக்க ஹோட்டல் ஹைஜீனிக்காக இருக்குது. It's so beautiful, you and me, we meant to be in the great outdoors, forever free. Step back to see the truth around. Yes, நாங்க சாப்பிட்டாச்சு. திருப்தியா சாமி, இந்த சாமி தான் சோறு போட்டாங்க. திருப்தியா சாப்பிட்டாச்சு. சோறு போட்டாச்சு. சோறு போட்ட சாமி நன்றி. சோறு போட்ட சாமிக்கு நன்றி சொல்லிடுவோம். இப்போ நாங்கள் வேலூர் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் மேலே டாப்பில் ஏற போகிறோம். நிறைய பேருக்கு இந்த ஊர் தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் எனக்கே தெரியாது. மேரேஜ் ஆகும்போது இருந்தது. ஆனால் ஸ்டேட் கர்நாடகா தான். ஸோ நம்ம இப்போ வேலூரோட பைபாஸில் போயிட்டுருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ் ஆகும்போது என்னென்ன ஊர் வருது இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன். கோடிலிங்கேஸ்வர் கோயில் இங்கே தான் இருக்குது. கோடிலிங்கேஸ்வர் கோயிலுக்கும் இந்த நாத்தனார் வீட்டுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 3 kilometers கிட்ட தான் வரும். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா 3 ஸ்டேட்டு ஜாயிண்ட் ஆகிற இடம். ஓகே, 3 ஸ்டேட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த டேர்னிங் குடியாத்தம். இதோட ஸ்டேட் நம்ம கர்நாடகா தான் போகிறோம். பள்ளிக்கொண்டான் ஏறுறோம். அந்த ஆரஞ்சு கலர் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ரொம்ப அழகாக இருந்தது கிளைமேட். அதாவது ஹில்ஸ் ஏறுற வரைக்கும் ரொம்ப ஹாட்டாக இருந்தது. மேலே ஏறினவுடனே ரொம்ப கிளைமேட் கூலாக இருந்தது. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஃபேமிலி கூட போகும்போது நல்லா பேசிக்கிட்டு, அதுக்கப்புறமா சங்கத்தமிழெல்லாம் இடையில பேசணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியோட போங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம், ரொம்ப மனசில் இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரீ ஆகிடும். ரொம்ப ரிலேஷன்ஷிப் அதிகமாகும் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி வெளியே போகும்போது. இப்போ நம்ம ஹேர்பின் பென் டர்ன் பண்ணுறோம்.
நிறைய குரங்குங்கள்லாம் உட்காந்துட்டு இருந்ததுங்க. அதுங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தது. இந்த கொரோனா டைம் கொரோனா டைம் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறது கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ நாங்களே கொஞ்சம் வந்து முக்கியமான ஃபங்க்ஷன்னால தான் நாங்களே போனோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ட்ராவலிங் வந்து. அண்ட் அங்கே போயிட்டு உங்களுக்கு கோயிலுக்கு போனது, அதுக்கப்புறம் அங்கெல்லாம் என்ன என்ஜாய் பண்ண அதெல்லாம் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் நான் போடுறேன். ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரிப்பு வந்து ஏன் இவ்வளோ தூரம் கொண்டு போகிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த இடம் வந்து தெரியாமல் இருக்கும். மேபி கோடிலிங்கேஸ்வர் கோயில் போனதுனால தான் உங்களுக்கு வந்து கோலாறுன்னு தெரியும். பட் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து என்னோட ஜேர்னி வந்து எங்கெங்கே ட்ராவல் பண்ணுறோம், எந்த சைடில் போகிறோம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். ஸோ வந்து ட்ராவலிங் வந்து ரொம்ப சேஃபாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எப்போவுமே வந்து மச்சினை வந்து ரொம்ப சேஃபாக கொண்டு போவாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.